ஹாய், இன்றைக்குள்ள பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ராதிகா அம்மா காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஈஸ்வரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எழில் கதை சொல்ல போயிருக்காரு. அங்கே பாக்கியாவும் வந்துடுறாங்க. ஒரே டென்ஷனாக நிற்கிறாங்க. கதை ஓகேவாயிருமா இல்லையான்ற மாதிரி. அப்புறம் எழில் வராரு. கதை ஓகேவாயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாம் வீட்டில் போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வர்றாங்க. அப்புறம் ராதிகா கோபியை கூப்பிட்றாங்க. உள்ளே வாங்க கோபி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கேயே சொல்லு ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க, எதுக்கு ஒரு சண்டையாயிரும், உங்கள் அம்மா ஏதாவது சண்டை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா ஈஸ்வரியை பற்றி ராதிகாவும் அவங்க அம்மாவும் அதிகமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே சொல்கிறாங்க. டிவி சத்தமாக வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் குழந்தைய கலைக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு. அப்புறம் கோபி வெளியில் வராரு. கோபி, ராதிகா அம்மா, ராதிகா பேசிக்கிட்டு இருந்தது ஈஸ்வரி கேட்டுறாங்க. கேட்டுட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே தூக்கிட்டு போய் கேட்கும்போது, என்னாச்சுமா, ஏன் மயங்கி விழுந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, லோ ப்ரெஷராக இருக்கும், நைட்டும் நான் எதுவுமே சாப்பிடல, காலையும் காஃபி குடிக்கல, காலை சாப்பாடும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி ராதிகா கிட்டே கேட்குறாங்க, ஏன் இன்னும் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா 8:30க்கெலாம் சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் ராதிகா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.